இன்னைக்கு வெனஸ்டே தியேஷ் குட்டியோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு செய்கிற சைட் டிஷ்ஷை பார்த்துடலாமா. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு சேர்த்துட்டு தட்டி வச்ச பூண்டு சீரகம் இதை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த சைடு இன்றைக்கி தக்காளி சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயிலில் கடுகு சோம்பு ஒரு பட்டை 2 கிராம்பு 2 பெரிய வெங்காயம் பூண்டு அப்புறமா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் எப்பவும் போல் சாதத்தை போட்டு இது மாதிரி கலரிட வேண்டியது தான். தளதளன்னு தக்காளி சாதம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா. லஞ்சுக்கு செஞ்சு வச்சுருக்க தக்காளி சாதத்தை பேக் பண்ணியாச்சு. அப்புறமா இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்தது. ஸ்நாக்ஸ்க்கு 4 டேட்ஸும் கொஞ்சமாக கேஷ்யூவும் பேக் பண்ணிட்டேன்.